ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி மொஹரம் பண்டிகை, எல்லாத்துக்கும் மொஹரம் பண்டிகை வாழ்த்துக்கள். அடுத்து நைட் காலையில் பசங்களுக்கெலாம் லீவு. நைட் காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னா குழி பணியாரம் அரைஞ்சிட்டேன். சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். குழி பணியாரம்னா இட்லி மாவில் தான் சுட்டேன். இட்லி மாவில் கொஞ்சம் சுகர் போட்டு அப்படியே கலந்து அவங்களுக்கு சுட்டுருந்து சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டேன். கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கிடந்து அதெல்லாம் எல்லாத்தையும் கழுவி விட்டுக்கிட்டு அப்புறம் இருந்தேன். இவங்க வந்து வெளியில் போயிருந்தாங்க, கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனவங்க கொஞ்சம் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதாவது இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம அதை பார்ப்போம். இந்த பக்கம் கிச்சன் வந்து பாத்திரம்லாம் இதில் இல்லை, எல்லாமே கழுவி வச்சது தான். இது வந்து நேற்றே கழுவி வச்சுருந்த பாத்திரம் தான். இது அவ்வளோத்தையுமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அங்கேயும் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி நான் இருந்தாலும் அப்படியே வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்ட்லேயே வச்சாச்சு. மீன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அன்றைக்கி காலையில் அந்தளவு மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ஏலம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 1 கிலோவும் 650 கிராமும் இறால் இருக்குது. அப்போ அவங்க 400 சொல்லி பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க, ஏலம் பிடிச்சிட்டு வந்தாங்க. பெரிய இறாலாக இருக்குது. அப்போ நான் வந்த உடனே நம்ம வீட்டில் எடை மிஷின் இருக்குல்ல, அதில் வச்சு எடை பார்த்துட்டேன். பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு பிறகு சரி என்ன நம்ம சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ரேட் என்ன, நம்மளுக்கு அது மீன் எவ்வளோ போல் கட்டுப்படி ஆகும், எவ்வளோ ரூபாய் எல்லாமே நம்ம பார்க்கணும்ல அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் உண்மையில் இன்றைக்கி மீன் நல்ல சௌரியம்தான். பசங்களுக்கு இன்றைக்கி வேறு ஸ்கூல் லீவு. அவங்க அப்பா ஏதாவது பெரிய மீன் வாங்கணும் அப்படின்ட்டு தான் போனவங்க இன்றைக்கி இறால் கிடச்சிது அப்படின்னதுனால அந்த இறால் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போவுமே இறால் வந்து கிடைக்காது, எப்போவாவது ஒருக்கா தான் நம்மளுக்கு கிடைக்கும். வருஷம் போல் அப்படி தான் கிடைக்கும். சொல்லுங்களா வாச்சாம் போல் அப்படின்னு சொல்லுங்களா, அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. கிடைச்சதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இறால் பிரியாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதுக்கு முதல்ல நம்ம இறாலை வந்து நல்லா உடச்சி எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை பார்க்கணும். இன்றைக்கி வந்து பசங்களையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் நேரம் ஆகாது, அது குயிக்காக நம்ம வச்சிடலாம். மாதிரி இது உடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, சரி நம்ம கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இனிமேல் நான் உடைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம உடைச்சிட்டு வந்த பிறகு பார்க்கலாம். மீன் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மீன் வந்து கழுவி எடுத்துட்டேன், அதாவது இறால். இதில் வந்து தலை எடுத்தது இருக்குது. இது வந்து பிரியாணி வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதில் ஒரு 10-40 போல் இருக்குது. அடுத்து இதில் வந்து ஒரு 60க்கு மேலே இருக்குது. இது வந்து எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம பொரிக்கிறதுக்கு பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதில் உள்ள தலை எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்ன செய்ய பார்க்குறேன்னா, இதில் தூள் போட்டு பொரிச்சிட்டா முறுமுறுன்னு இருக்கும், பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அதையும் போட்டு வேஸ்ட் ஆக்குவானே அப்படின்ட்டு அடுத்து இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு பொரிப்பேன். மீதியை வச்சுட்டு பசங்களுக்கு பொரிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிரியாணிக்கு இது இவ்வளோ போதும், கொஞ்சம் தான், 1.5 டம்ளர் தான் அரிசி வரும். அரிசி வந்து அன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் பிரியாணி வச்சேன்னா அது போக கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணி இன்றைக்கி வச்சிடலாம். இறால் வந்து இவ்வளோ இருக்கா, இனிமேல் எல்லாம் சேர்ந்து இதுங்கும்போது சூப்பராக வந்துடும். அதனால் போதும். மறுபடியும் நான் இது எல்லாமே போடணுன்னாலும் போடலாம். சரி நம்ம ஒரே நாளில் போட வேண்டாம், பசங்களுக்கு 2 நாளாக வச்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க பார்ப்பேன். சரி நம்ம வந்து நான் என்ன பிரியாணி வைப்போம்ல, அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுட்டேன். இதில் வந்து மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி இருக்குது, இங்கே மல்லித்தலை புதினா 2 இருக்குது, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது இருக்குது. இந்த பக்கம் வந்து விரசி வச்சுட்டேன், அதாவது இஞ்சி பூண்டு, மறுபடியும் வத்தல்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூள், மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், மறுபடியும் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு உப்புலாம் போட்டு விரசி வச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் வந்து நம்ம கழுவி வச்ச ப்ரான் வந்து இருக்குது. நான் என்ன செய்ய பார்க்குறேன் அப்படின்னா, குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இனிமேல் வைக்க வேண்டியதான். இந்த பக்கம் வந்து மிக்ஸி ஜார் மட்டும் இருக்குது, அதை கழுவி எடுக்கணும். இதில் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் அந்த நேரம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து அரிசி வந்து நனைய வச்சுருக்கேன். இது பிரியாணி ரைஸ் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா நனைஞ்ச பிறகு நம்ம இதெல்லாம் வதக்கி எடுத்து வரும்போது அதுவும் கரெக்டாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து அதை எடுத்து நம்ம போட்டுடலாம். மறுபடியும் இது மட்டும்தான் கழுவணும். இதில் வந்து உப்பு இருக்குது, இந்த டம்ளருக்கு தான் அளந்தேன். இதில் வந்து 2 டம்ளர் இருக்குது அரிசி. அதெல்லாம் சரி அவ்வளோதான் இருந்தது. சரி அதை நம்ம இனிமேல் போட்டுடலாம் அப்படின்ட்டு. நான் என்ன பிராண்டு வாங்குவேன் அப்படின்னா,
பாஸ்மதி ரைஸு இது தான் நான் வாங்குவேன். எனக்கு வந்து இது வந்து நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் அப்பப்போ வேறு வாங்கிக்கிடுவேன். இது நல்லாயிருக்கும். ஒரு அரிசி கூட நொறுங்கின மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும். அதனால் சரி நம்ம என்ன வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது செய்யும் போதே அதுக்கு இருந்தாலும் நம்ம அதையும் பொரிச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2-3 முட்டையும் வேக வச்சு அதனால் நம்ம தயிர் வந்து வாங்கிட்டு வந்துருந்து இந்த இருக்குது. நான் தயிர் உள்ளியும் செய்யணும். பார்ப்போம் என்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வந்து நெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றியிருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அது ஒரு டேஸ்ட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நெய் எவ்வளோ ஃபுல்லுமே நெய் ஊற்றுறத விட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊற்றியிருக்கேன். இனிமேல் இது வந்து உருகட்டும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் மிளகாயும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன்ல அதையும் போட்டு வதக்கிடலாம். அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு மல்லித்தழை புதினா எல்லாமே போட்டு அந்தாலும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம தூள் ஐட்டங்கள்லாம் போட்டு அப்படியே வைக்க வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. முக்கால்வாசி வெந்துடுச்சு. என்ன ஒரு கால்வாசி தான் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இந்த பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது மதியானம் எல்லாத்துக்கும் சரி சேர்த்து ஒரு 5 வேக வச்சு வச்சாச்சு. அடுத்து இந்த சைடில் வந்து இறால் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் தலையும் இருந்தது, மறுபடியும் கொஞ்சம் நான் போட்ட முழு இறாலும் இருக்கும். அதனால் 2ஐயும் போட்டு கொஞ்சம் நம்ம அதை பொரித்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு அதை வந்து மசாலாலாம் தடவி வச்சுருந்தா நல்லா உப்பு பிடிச்சிருந்து அதை கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில். அதோட இது இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. தயிர் உள்ளி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து சேமியா பாயசத்துக்கு வந்து கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதையும் போட்டாச்சு. இந்த பக்கம் சேமியாவும் போட்டாச்சு. இது நல்லா கடந்து கொஞ்சம் கொதித்து வேகட்டும். அடுத்து வந்து பால் ஊற்றிட்டேன். பசும்பால் தான், அது ஊற்றி தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இறால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம கொஞ்சம் சால்னா மாதிரி வச்சிடலாம். அந்த சாதத்துக்கு ஊற்றி சாதம்னா சாப்பிட்டுக்கிடுவாங்க. மறுபடியும் வந்து சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இதுக்கு ஒரு வேளை வேணும்னு அவங்க சொன்னாங்கன்னா ஊற்றி சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இது கரெக்டாக இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்காதுமாங்க. அதனால அவங்களுக்காக தான் சரி கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது நல்லா இன்னும் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம சுகர் போட்டு அது நல்லா கொதித்த பிறகு நான் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் தூக்கி எல்லாம் தட்டிட்டு ஏலக்காய் மட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான், அந்த வேலை முடியும். நான் இப்போ இதில் என்ன இந்த சால்னா வச்சிடலாம். மதியானம் வந்து சால்னா வந்து வச்சுருந்தேன், நல்லா அந்த இருக்குது. இதை வச்சு இப்போ வந்து தோசை வந்து சுட போகிறேன். தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். மாதிரி இதில் எல்லாமே இருக்குது. மதியானம் வச்சது எல்லாமே இருக்குது. இதில் கொஞ்சம் பாயசம் இருக்குது, அதை வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அடுத்து வந்து இதில் வந்து பிரியாணியும் இதில் இருக்குது. அதனால் இப்போ அவங்க அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் தோசை சுட்டு அந்த இறால் வந்து சால்னா வச்சுருந்துடலாம். அது வந்து கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கிரேவி கணக்காக இருக்குது. சரி அதை வச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க. அதெல்லாம் ஒரு 2-3 தோசை சுட்டு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். நைட்டில் இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட பிறகு பிளேட் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே கழுவணும். டைனிங் டேபிள் மேலேயும் அவ்வளோ பாத்திரமாக இருக்குது. இனிமேல் எல்லாத்தையுமே கழுவணும். மறுபடி இதில் வந்து பாயாசம் இந்த சாதம் எல்லாமே இருக்குது. எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி எல்லாமே தீர்ந்துடுச்சு பார்த்தீங்களா. சாப்பிட்டாச்சு. என்ன எல்லாத்தையுமே கழுவணும். மறுபடி போய் படுக்க வேண்டியதான். எங்கள் ஊரில் நல்ல மழை. அது என்னென்னா நைட்டில் இப்போ பாத்திரம் கழுவனாலுமே கை அப்படியே குளிர்ந்து கிடக்கிறது போல் இருக்குது. ஆனாலும் கழுவ தான் செய்யணும். காலையில் ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுமா, அதனால் அவ்வளோந்தான். இன்றைக்கி விளாக் எப்பவும் போல் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு படுக்கிற வேலை தான். பசங்க வந்து படிச்சுட்ருக்காங்க, நாளைக்கு எக்ஸாம். அதனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மேக்ஸ் அவங்களுக்கு, அதனால் சொல்லிக் கொடுக்கணும். மேக்ஸ் வந்து முந்திய மாதிரிலாம் இல்லை, ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓரளவுக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சரி அவங்கள இன்னும் பார்க்கணுமா, நல்லா டைம் இருக்காது. நான் அவங்கள அனுப்பி படிச்சுட்டு அவங்க போய் படுக்க போன பிறகு மறுபடியும் தான் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்புறம் அந்தால வந்து படுக்க வருவேன். அவ்வளோதான் இன்றைக்கி. அதனால் ஏன்னா இப்போ நான் கழுவிட்டு அதுக்கிற வீடியோ போடலான்னா போடுறதுக்கு லேட் ஆயிரும்.
அதனால் நான் கழுவிட்டதுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.